Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Steady. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். அதான் நாலேஜும் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஜேபிஒய் ஒரு 3 கரன்சி பேரை வந்து பார்த்துடலாம். ஸோ யூஎஸ்டிஜேபிஒயில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டு பிரேக் இவன் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ கரண்ட்லி ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரண்ட்லி $117 வந்து இப்போது ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ டிபி வந்து என்னோட டிபி இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். 4 ஹவர்னுடைய டிமாண்ட் இந்த டிமாண்ட் வரைக்கும் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் வரைக்கும் நான் வந்து டிபி வந்து கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டு டிபி ஏன்னா இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட். ஓகேங்களா? பெஸ்ட்டு டிபி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ தான் பெஸ்ட்டு டிபி. இது வரைக்கும் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம டிபி செட் பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட்டு. ஓகேங்களா? இது வரைக்கும் போகிறது நமக்கு வந்து டவுட்டு தான். ஸோ கவுண்டர் ட்ரேடு வேறு. எனக்கு வந்து இது வரைக்கும் போனால் எனக்கு ஓகே. இந்த மாதிரி இடத்துல நான் எக்ஸிட் ஆக மாட்டேன். எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும். இல்லைனா 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டில் இருந்தாலே போதும். என்னோடய மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்லி ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு போயிட்டு தான் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு பை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால நான் வந்து டிபி வந்து இங்கே போட்டிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி அனாலிசிஸில் இது வந்து கொடுத்துருந்தேன். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான் 15 மினிட்ஸ். அதாவது டெய்லியோட டிமாண்ட். ஓகேங்களா? டெய்லியோட டிமாண்ட். ஸோ டெய்லியோட டிமாண்டில் 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸில் இந்த லோ மிட்டிகேட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஹையுமே இல்லை. ஹைன்னு இருந்தால் இதுதான் வந்து ஹை. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எகைன் கீழே வருவான், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கீழே வந்துட்டு இந்த லோ எடுத்துகிட்டு ஓகேங்களா? இந்த லோ எடுத்துகிட்டு எகைன் மார்க்கெட் மேலே போவோம். அப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த கன்ஃபர்மேஷனில் சூப்பராக வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த லோவை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த லோவை எடுத்து பை வந்து பண்ணணும். ஸோ 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன். ஸோ டெய்லி வரும். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 50% கூட வரல. ஸோ 50%க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா 50% வரதுக்கு சான்ஸ் வந்து அவ்வளோவா கம்மி தான். ஸோ இங்கேருந்தே மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதில் 50% மார்க் பண்ணும்போது ஸோ 50% மார்க் பண்ணிவிட்டு நம்ம 4 ஹவரில் பார்த்தா 50% கீழே ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த 50%ஐ விட்டுடலாம். ஸோ இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா பை வந்து பண்ணலாம். ஸோ ஹை வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டில் ஹை வந்து இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஹை. இதை எடுத்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். எனக்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா இப்படி வந்து பிரேக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹை கொடுத்துட்டு எகைன் பிரேக் பண்ணானா சூப்பராக என்ட்ரி உடனே வந்து என்ட்ரி போடலாம். ஆனால் இதோட ஹை வந்து ரொம்ப மேலே இருக்குது. இவ்வளோ மேலே இருக்குது. மார்க்கெட் வந்து இங்கே அப்படி கீழே இருந்து மேலே போய் எகெயின் கீழே வந்து எடுத்துகிட்டு போவான் அப்படின்றது ஹோப் இல்லை. ஓகேங்களா? அதனால் 2 ஹை கொடுத்தானா ஓகே. அப்படி இல்லைனா இந்த ஹையை கூட நான் கன்ஃபர்மேஷனாக இது ரிஸ்க் தான் இருந்தாலும் இந்த ஹையை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு கூட பை வந்து நான் போகலான்னு இருக்கேன். என்னோடய பிளான் வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி போவேணாம். இந்த ஹை எடுத்தால் மட்டும் போங்க. எனக்கு இது லாஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம், விட்டுருவேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த என்ட்ரி இது வந்து நான் கொடுத்துருந்த என்ட்ரி தான். ஓகேங்களா? 1 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக சூப்பராக லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இது ஹை பிரேக் பண்ணி இந்த ஹையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லோ என்ன பண்ணியிருக்கான்
இங்கே வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே வந்து போயிருக்கான். ஸோ ஃபுல்லாகவே இது பார்க்கவே தெரியும். இது ஃபுல்லாக ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட் தான். இருந்தாலும் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து போயிருக்கான். லிக்விடிட்டி தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். இன்கேஸ் மார்க்கெட் வந்தால், இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடி வந்து பார்த்தீங்கன்னா இது டெய்லியோட 4 ஹவர்னுடைய டைம் ஃப்ரேமில் கொடுத்துருந்தேன். இது ஃபுல்லாக லிக்விடிட்டி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கான். ஸோ டெய்லிக்கு போவோம். டெய்லியில் ட்ரெண்ட் என்ன? செல்லில் இருக்குது. அப்போ சப்ளை கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அப்படி இருந்தாலும் மார்க்கெட் இங்கே மேலே நல்ல லிக்விடிட்டி வேறு இருக்குது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம் இந்த டிமாண்டுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு, ஓகேங்களா, இப்படியும் வரலாம். ஸோ இதில் வந்து என்ட்ரி போகலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் போக வேணாம். டெய்லியோட சப்ளை இங்கே இருக்குது. டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டும் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் நமக்கு ஸ்டில் 2 சப்ளை அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. இதெல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சப்ளைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு கவுண்டரில் ஒரு என்ட்ரி வந்து இருக்கான்றதை செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பியிருக்கான். நமக்கு இங்கே சோச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து மேலே வந்து போயிருக்கான். அடுத்த பிரேக் வந்து எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. அப்போது இதில் பை போகணும் அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கேயுமே போகக்கூடாது. ஓகேங்களா? இந்த மூமெண்ட் வந்து பாருங்கள், ஃபுல்லாக ரேலி மூமெண்ட், ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் தான். இது வந்து அகெயின் நமக்கு லாஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் 15 மினிட்ஸில் ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். இது சப்ளை இருந்துச்சுன்னா அங்கேருந்து செல் ஆகவும் சான்ஸ் இருக்குது. சப்ளை இல்லை, எங்கேயுமே இல்லை. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கு வந்தால் செல் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளை எதனால கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கு மேலே வேறு எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எங்கேயுமே சப்ளை இல்லை. ஓகே, அப்போது சோச் வந்து நம்ம 15 மினிட்ஸில் இங்கே பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் அகெயின் சோச், அகெயின் இந்த இடத்துல லோ வந்து எடுத்திருக்கான். கரெக்டாக எங்கே எடுத்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து எடுத்திருக்கான். ஓகே, அப்போது இது எல்லாமே லிக்விடிட்டி. இது வந்து சோச் அப்படின்னாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது லிக்விடிட்டி எல்லாமே மிட்டிகேட்டட். இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக எடுத்திருக்கான். இந்த சப்ளையில் கரெக்டாக மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அடுத்தது வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல அதுவும் ரியாக்ஷன் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டுருக்கான். அப்போது நமக்கு செல் ஆகக்கூடிய இடம் இங்கே வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு லிக்விடிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை. ஓகேங்களா? இது ஃபெயிலும் ஆகலாம். அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லாட்டை போட்டு செல் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் சப்ளை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது யூரோ யூஎஸ்டி என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஸோ யூரோ யூஎஸ்டியில் ஐடிஎம் வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த சப்ளைலேருந்து செல் 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். சூப்பராக வந்து செல் வந்து பண்ணுறோம். ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து பிடிக்கணும். இந்த டிமாண்ட் வரைக்கும் பண்ணுறோம். ஓகேங்களா? பக்காவாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்கிறதுக்கு டார்கெட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டில் நம்ம போட்ட பிளானுக்கு ஸ்டில் வரல. இங்கே வந்தால் பை. ஓகேங்களா? வரலாமா? கீழே மார்க்கெட் வந்து செல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணி லோவெல்லாம் பிரேக் பண்ணி இந்த மாதிரி பிரேக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நம்ம எந்த ஒரு செல்லும் பையும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா கவுண்டரில் இருக்குது. நம்ம பை மட்டுமே பண்ணலாம். இங்கே வந்தால் பை மட்டும் பண்ணலாம்.
நமக்கு நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். சூப்பரான லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுறான். சான்ஸை மிஸ் பண்ணாமல் பை வந்து பண்ணலாம். இதுக்கு வெயிட்டிங். இது பண்ணாமல் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் இதுதான் டிமாண்ட். இங்கேயே சேம் என்ட்ரி போடலாம், ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கரன்சி பேரை பற்றி அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.